ஆ, ஆ. சூழ்ந்து கொள்ள தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்க. அநேக பிரச்சனைகள் வரும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் குறைவதற்கு காரணம் பிரச்சனையை கண்டு பயப்படுகிறதுனால. கைகளை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாயிலும் ஒரு காரியம் வந்துட்டா போதும், ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், அல்லது ஒரு சிறிய ஒரு பருவு காலிலயோ கையிலயோ வந்துட்டா போதும், பயந்து இது என்னமோ யாரோ எனக்கு தீங்கு செய்திருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, அல்லது ஏதோ ஒரு பிசாசு என்னை மேற்கொண்டிருக்கிறான் என்று பயந்து கொண்டிருக்கிற காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் ஏன் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர்வன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா சொல்லுங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை கடந்து கொண்டிருக்கும் போது அவன் பயப்படவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி உற்சாகமாய் என் கூட இருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்களே, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டியது அல்ல. இரவில் வரும் பயங்கரத்திற்கு நான் பயப்பட வேண்டியது அல்ல. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு நான் பயப்பட வேண்டியது அல்ல. என் பிரச்சனைகளுக்கு நான் பயப்பட வேண்டியது அல்ல. என் வியாதிகளுக்கு நான் பயப்பட வேண்டியது அல்ல. என்னுடைய கண்ணீருக்கு நான் பயப்பட வேண்டியது அல்ல. என் கடன் பிரச்சனைகளுக்கு நான் பயப்பட வேண்டியது அல்ல. கைகளை தட்டி உற்சாகமாய் சத்தமா சொல்லுங்க. கைகளை தட்டுங்களேன், கைகளை தட்டுங்களேன். கைகளை தட்டுனா அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லுனா கையை தட்டு, அல்லேலூயா சொல்லுனா அல்லேலூயா சொல்லு. கைகளை தட்டுனா கையை தட்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தேவனை ஆராதிப்பதற்கு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நீ பயப்படும் நாளிலே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கைகளை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உன் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. ஆமென். அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்கிற காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், மரண தருவாயிலே இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு உயிர் தெழுகிற நாட்கள் உண்டாயிருக்கு. கைகளை தட்டி உற்சாகமா. ஒரு சரீரத்தில் வியாதிகள் இருக்கும்போது பயப்படாத, மொத்த பயம்தான் நேரிடும். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி பார்ப்பதுண்டு, அநேகரிடத்தில் கேட்பதுண்டு, அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். வீட்டில் வருகிற பிரச்சனைகளுக்கு பயப்படாத, மொத பயம்தான் உன்னை பிரச்சனை கொண்டு போகுது. கைகளை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உன்னை பயப்படாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் 11வது வசனம். தங்கள் வீடுகளில் நித்திய காலமாக வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது உள்ளத்தின் அபிப்பிராயம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வாசஸ்தலம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று உள்ளத்தில் அபிப்பிராயம். அல்லேலூயா சொல்லுங்க. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை சீக்கிரமா வாசிங்க. பாருங்க 1வது வசனம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக, ஒண்ணு கூட வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். கைகளை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்திலே பாடுபட்டார். ஆமென். இன்னைக்கு நமக்கு மாம்சத்துல ஒரு சின்ன பாடு வரும்போது நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு மாம்சத்துல பாடுபட்டார், நீ பயப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மாம்சம் என்னது? பலவீனமானது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியோ உற்சாகமானது. அல்லேலூயா. எவன் ஒருவன் ஆவியிலே உற்சாகமா இருக்கிறானோ கர்த்தரை தேடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்துல உற்சாகமா இராம ஆவியில உற்சாகமா இருக்குமே. நல்ல சொல்லுங்க. ஆவியிலே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவன் ஆவியிலே என்னை